நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்டமன்றத்துக்கு போனால் கேள்வி நிறைய கேட்பாரா, கேட்க மாட்டார்? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்களா, மதிக்கிறாங்களா? மதிப்பது கிடையாது. இப்போ சீமான் அவர்கள் சட்டமன்றம் போனால் அடிக்கடி ஒரு எம்எல்ஏன்ற முறையில் ஒரு சில தரவுகளை பத்திரிகையாளர்கிட்ட ஒரு சில செய்திகள் வெளியே வரும், நாட்டு மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்போ சீமான் ஒருவேளை எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அப்படின்னா அமைச்சராக முடியுமா, ஊழல் பண்ண முடியுமா, இல்லை டெண்டரில் கொள்ளையடிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏவால் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக போனால் இதெல்லாம் பண்ணலாம், இல்லை சமரசம் பண்ணிக்கிறது. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், சீமான் வந்து சும்மா நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டு நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜய் சாரோட நட்பு பாராட்டுறாரு நமக்கு தெரியாதுன்னா அது கூட ஒரு சதி கோட்பாடாக போகலாம். ஒருவேளை அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் சீமான் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மற்றவங்க வந்து வழி விடலாம். ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை உதயநிதிக்கு வந்து சீமான் சட்டமன்றத்தில் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஒரே ஆளாக கேள்வி கேட்கறத விட ஒரு 4 பேர் கேள்வி கேட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னும் அந்த ஒரு முடிவுக்கோ என்னவோ வரலை. எனக்கு தெரிஞ்சு விசிகா அவர்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பிலையோ இல்லை இனிமேல் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது குறைச்சிக்கலாம். என்ன காரணம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். திருமாவளவன் அவர்கள் அண்ணன் இந்த கருத்தை மாற்றி சொல்கிறாருன்னா நான் எந்த கருத்துன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த 40 நாளில் ஒரு 20 கருத்து சொல்லியிருப்பார். பாஜக பெற்றெடுத்த RSS குழந்தை தான் ஜோசப் விஜய் பேசினார், ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாஜகவை எதிர்க்க வந்தவர் தான் ஜோசப் விஜய்னார். நான் இப்போ எதை நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த குழப்பம்? விசிகாவோட எழுச்சி தான் தாவேக்காவோட கொள்கை அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர்கள் பேசியிருக்காரு. நானும் வந்து மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போவீங்கன்னு பார்த்தா திருப்பி அவங்க பேசின சில விஷயங்கள் தானே. என்னங்க அவங்க அரசியல் பேசுறாங்க. என்ன 8 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் ஜெயிச்சது எழுச்சியா? மனசாட்சியோட சொல்லுங்க. திமுக கட்சிக்காரங்க அங்கே வேலை செய்யலைன்னா பானை ஜெயிச்சிருக்குமா? இல்லை நீங்கள் தனியாக தான் நின்று பாருங்களேன், எந்த கட்சியோட கூட்டணி சேராமல் உங்களோட எழுச்சி என்னன்னு தான் பார்க்கணும். அந்த வரலாம் ஜாக்பாட்டு சந்தோஷம். அங்கே இருக்கும்போது எம்எல்ஏ சீட்டு கிடச்சிது, இங்கே வந்தோன்னா அந்த எம்எல்ஏக்கு மந்திரி சபையே கிடச்சிருக்கு. யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் நம்ம எம்எல்ஏவாக இருக்குமா, நம்ம அமைச்சராக இருக்குமான்றது தான் முக்கியம். அதில் மிகப்பெரிய வெற்றி எங்கள் ஐயா காதர் மைதீன் ஐயோ அம்மன். எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். டிஎம்கே கூட போகிறோம், சீட்டு வாங்குகிறோம், ஏணியில் நிற்கிறோம், ஏணி ஏறி தாவேக்கா கிட்ட போயிட்டோம். கீழே நின்றுப்பா என்னப்பா ஆளை காணோன்னா பாய் சி யூ, என்னப்பா கொள்கை நேற்று இன்று நாளை. அப்போ நாளானிக்கு இதுக்கு அடுத்த நாளைக்கு 2029 2031 தாவேக்கா தான். இப்போ அவங்க பாருங்க பேசுறதே கிடையாது. ஐயோமல் இப்படி ஒரு கட்சி இருக்கானே தெரியல. இப்போ லோயலா மணி அவர்களை வந்து பாடநூல் கழக தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு வந்து லோயலா மணி அவர்களோட நியமனத்தில் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்னா விஜய் சாரையே முதலமைச்சர் ஆக்குறீங்க. லயலாமணி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார்? லயலாமணி சினிமா பாட்டை வந்துட்டு பெரிய திருக்குறள் ரேஞ்சுக்கு அதை கம்பேர் பண்ணி அதை 4 இடத்துல போய் பேசுனதுக்கு மூல காரணம் யார்? அவரே முதலமைச்சர் ஆகும்போது ஏன் லயலாமணி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஆகக்கூடாது? முதல் கேள்வி. ரெண்டாவது, லயலாமணி லாட்ரி சீட்டோ சாராய வியாபாரமோ புத்கா வியாபாரமோ இல்லை மாற்று கட்சியிலேருந்தோ வரல. லயலாமணி ஒரிஜினலாக தாவேக்கா ப்ரீடு. நான் எப்பவுமே அந்தந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்க நான் எப்பவுமே வந்து குறைத்து பேசவே மாட்டேன், என் வேலையும் கிடையாது. அதனால் சந்தோஷமாக லயலாமணி அவர்களை செலிப்ரேட் பண்ணுற மோடில் போயிட்டு ஒரு 4 சாங்கு 4 ரீல்ஸு போட்டு விஜய் அண்ணா பாடல்கள்லாம் போட்டு வைப்பு பண்ண வேண்டிய நேரம். யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் விஜய் சாரே குவாலி ஆக மாட்டாங்க. விசிகாவினோட எல்லா விஷயங்களுமே அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமே இரட்டை வேடமாக இருக்குது. அந்த இரட்டை வேடத்தையுமே பத்திரிகையாளர்கள் தான் இரட்டை வேடம்னு திரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அவர்களே சொல்றாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு விசிகா அவர்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பிலையோ இல்லை இனிமேல் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது குறைச்சிக்கலாம். என்ன காரணம்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன ஜெயசுதாஸா கேசுதாஸா அவரையே கன்ஃபியூஸ் ஆகிட்டார மாதிரி. இப்போ நீங்கள் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் இந்த கருத்தை மாற்றி சொல்கிறாருன்னா நான் எந்த கருத்துன்னு புரிஞ்சுக்கிறது. இந்த 40 நாளில் ஒரு 20 கருத்து சொல்லியிருப்பார். 40 நாளைக்கு முன்னாடி ஒரு 20 கருத்து சொன்னார். பாஜக பெற்றெடுத்த RSS குழந்தை தான் ஜோசப் விஜய் பேசினார், ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா பாஜகவை எதிர்க்க வந்தவர் தான் ஜோசப் விஜய்னார். நான் இப்போ எதை நான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு எதுக்கு இந்த குழப்பம்? அதனால் அவர் இனிமேல்ட்டு விசிகா மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க. சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு விசிகா கோரிக்கை, விழுப்புரத்தில் அடிக்கடி மின்சார தடை விசிகா கோரிக்கை, கோயம்புத்தூரில் வந்து தகன மேடையெல்லாம் சரியாக இல்லை, மயானத்துக்கு போகிறவங்க அவதி விசிகா கோரிக்கை, விவசாயிகளுக்கு டெல்டாவில் வந்து நெல் கிடைக்கல, இல்லை விவசாயிகளுக்கு மும்முனை கரண்ட்டு கிடைக்கல, விவசாயிகளுக்கு தண்ணி பத்தலை, விசிகா ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் சார்ந்திருக்கு இல்லைங்களா? அதை ஒண்டி நம்ம பேசிட்டு நம்ம செய்தி வெளியிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா வெறும் அரசியலில் பேசிக்கிட்டு
மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யாமல் காலத்தை கடந்துட்டு இப்படியே இது ஒரு பேட்டர்னாக நான் நினைக்கிறேன். 3 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி, இப்படியே பேசி டைம் இது தாவேக்காவை பற்றி யாரும் பேச அவர்கள் சொல்றாங்களே எல்லாருமே நான் தான் குழம்பி போயிருக்கேன், நான் தான் குழப்பமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் பேசுனது எல்லாமே நான் கிளியர் மைண்ட்ல தான் பேசுறேன், பாக்குறவங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அதுக்கும் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா, அது அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி விமர்சனம் வருது அண்ணனுக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அதனால அதை ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படி பேசுறாரு. தடுமாற்றம் தானே இது. இப்படி இந்த மாதிரி அவரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. அவரோட கட்சியில் இருக்கவங்களே என்ன இது அண்ணன் இந்த மாதிரி ரோலிங் ஆகுது, இந்த மாதிரி மாறின்ற சரிங்க. அவருக்கு வந்து என்னென்னா திமுகவில் சில பிரச்சனைகள் இருந்தது, தாவேக்காலே அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது. பட் இந்த அதிகாரம் இருக்குது இல்லையா, விசிகா வந்து கனவுல கூட இது கிடச்சிருக்காதுல்ல. இப்போ திமுக ஆட்சி வந்திருந்தால் திமுக வந்து சந்தோஷமாக தூக்கி கொடுத்துருப்பாங்களா அமைச்சரவை பதவியில்? அவங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. 4 பேர் அமைச்சர் ஆகணும், எல்லாருமே வந்து அரசியல் பண்ணுறீங்களோ சேவை பண்ணுறீங்களோ இல்லை பணம் சம்பாதிங்களோ 4 பேர் அதை எடுத்துகிட்டு போகணுன்றதே இல்லையே. தான் வரணும் தனதுன்னு மாதிரி அவங்க ஒரு சில தப்புகள் பண்ணாங்க, அது பாதிப்புக்குள்ளாச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு ஆசை அதிகம், அவங்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு ஒன்று தேவை, அதனால தான் அவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. விசிகாவோட எழுச்சி தான் தாவேக்காவோட கொள்கை அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்கள் பேசியிருக்காரு. நானும் வந்து மக்கள் பிரச்சனைக்கு நீங்க போவீங்கன்னு பார்த்தா திருப்பி அவங்க பேசின சில விஷயங்கள் தானே. என்னங்க அவங்க அரசியல் பேசுறாங்க. அதாவது இப்போ என்ன 8 தொகுதியில் நின்று 2 தொகுதியில் ஜெயிச்சது ஏச்சியா? மனசாட்சியோடு சொல்லுங்கள். திமுக கட்சிக்காரங்க அங்கே வேலை செய்யலைன்னா பானை ஜெயிச்சிருக்குமா? இல்லை நீங்கள் தனியாக தான் நின்று பாருங்களேன், எந்த கட்சியோட கூட்டணி சேராமல் உங்களோட எழுச்சி என்னன்னு தான் பார்த்துருவோம். தாவேக்கா தனியாக நின்று ஜெயிச்சாங்கன்னா அது ரைட்டு, எழுச்சி வெற்றி. விசிகாவோட 2 சீட்டு தான் வெற்றியவே தீர்மானிச்சுட்டு சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையா. உங்கள் பொருளை நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க. இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன், பை தைக்கிற கடை. என் பைக்கு பேர் வந்து சிட்டி பேக்ஸு. நான் வந்து கீழே போடுறேன், வேறு எந்த பேக்கும் சிட்டி பேக் ஈக்குவலாக வராது, உழைக்கும் நீடிக்கும் நிலைக்கும், மழையாக இருந்தாலும் உதவும் வெயிலாக இருந்தாலும் உதவும், நான் விளம்பரப்படுத்திக்கலாம்ல. அந்த மாதிரி அவர் கட்சியை விளம்பரப்படுத்திக்கிறார், அவ்வளோதான். 2 சீட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அமைச்சர் ஒன்று வாங்கிட்டீங்க, யாருக்கு கிடைக்கும் 2 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர்? அதனால் வந்தவரெல்லாம் ஜாக்பாட்டு சந்தோஷம். அங்கே இருக்கும்போது எம்எல்ஏ சீட்டு கிடச்சிது, இங்கே வந்தோன்னா அந்த எம்எல்ஏக்கு மந்திரி சபையே கிடச்சிருக்கு. யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் நம்ம எம்எல்ஏவாக இருக்குமா நம்ம அமைச்சராக இருக்குமான்றது தான் முக்கியம். அதில் மிகப்பெரிய வெற்றி எங்கள் ஐயா காதர் மைதீன் ஐயூஎம்எல். எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். டிஎம்கே கூட போகிறோம், சீட்டு வாங்குகிறோம், ஏணியில் நிற்கிறோம், ஏணி ஏறி தாவேக்கா கிட்ட போயிட்டோம். கீழே நின்றுப்பா என்னப்பா ஆளை காணோன்னா பாய் சியூ, என்னப்பா கொள்கை நேற்று இன்று நாளை. அப்போ நாளானிக்கு இதுக்கு அடுத்த நாளைக்கு 2029 2031 தாவேக்கா தான். இப்போ அவங்க பாருங்கள் பேசுகிறதே கிடையாது ஐயூஎம்எல். அப்படி ஒரு கட்சி இருக்கானே தெரில. எதனா மக்கள் பிரச்சனை பேசினாங்க, இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எதனா கொஞ்ச நாளில். ஆனால் இவங்களாம் ஓட்டு கேட்டு வருவாங்க, மக்கள் பிரச்சனைலாம் பேச மாட்டாங்க. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து கேரளாலலாம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்குமே ஒரு சில சின்ன பஞ்சாயத்துகள்லாம் இருக்குது. வந்து குப்பை கொட்டிட்டு போயிடுவாங்க. அங்கே இருக்கிற தெருநாய் வந்து இந்த சைடு வந்து பாப்புலேஷன் ஏறும், நோய்க்கு எதனா பரவதுன்னா ஃபஸ்ட்டு கேரளாவில் தான் வரும். மாதிரி ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும், முல்லை பெரியார் பிரச்சனை வரும். எது வந்தாலும் என்றைக்குன்னா ஒரு நாள் ஐயூஎம்எல் பேசியிருக்கா? ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஓட்டு வாங்குறது கேட்டால் தேசிய கட்சி. இந்த தேசிய கட்சி வேஷம் போட்டுன்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஏதோ ஒரு திராவிட கட்சிகள் சேர்ந்து முது சவாரி செய்யணும். திராவிட கட்சிகளும் வந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான விலையை வந்து கொடுத்துட்ருக்கோம். பிஜேபியும் பாருங்கள் தாவேக்காவை எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. என்னோப்பா யாரோ ஒருத்தர் கடை தரங்க, எனக்கு வேணுன்ற ஆளுங்களுக்கு நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு போயிருங்க, அவ்வளோதான். இல்லைங்க சும்மா அவரை விட நான் இன்னும் விசுவாசமாக இருப்பேன். என்னப்பா இருப்பாரா? ஐயோ நீங்கள் வேணால் நிர்மல்குமாரை கேட்டு பாருங்கள், எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி நாங்கள் கேட்டிருப்போம், ஜி கிட்ட கோச்சுக்கு வேணாம் சொல்லுங்கள், நாங்கள் ஒரு வாட்டி ப்ளீஸ் சிஎம்மாக இருந்துக்கிறோம் கேட்டு பாருங்க அப்படின்றாரு. நயனாரும் ஆமாம்மா நான் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், பதிலே சொல்லாமல் இருக்கேன். தான் உண்மை. எங்கே பிஜேபி எதிர்த்து இல்லை மோடிஜியை கேள்வி கேட்டு எதனா விஜய் சார் ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்கள், 2 நிமிஷம், ஜாஸ்தி வேணாம். மொழ நீட்டுக்கு ஓடுன்னு பாட்டெலாம் பாட வேணாம், 2 நிமிஷம். ஆனால் கேள்வி நறுக்குன்னு இருக்கும், கேள்வி நல்லா நறுக்குன்னு இருக்கும், கேட்க சொல்லுங்கள். சீமான் அவர்களும் சரி திமுக தலைவர்களும் சரி திமுக சரி இணக்கம் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்களே. இதில் வேறு அம்பாசமுத்திரத்தில் வந்து பொது வேட்பாளராக சீமான் அவர்கள் இறங்க போகிறாங்கன்னு ஏற்கனவே சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக திமுகலேருந்து யாரையும் இறக்கி விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு. 2 தரப்பும் இருக்குங்க.
ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பொது வேட்பாளராக நின்னாருன்னா திமுக வந்து ஆதரவு தெரிவிக்க என்ன ஏதுன்றது இருக்குது. ஒரு சிலர் வந்து இல்லைங்க அவர் வந்து அவராலாம் வந்து இறங்கி கேட்க மாட்டார், நம்மளாம் எதுக்கு போய் கேட்கணும், பொது வேட்பாளராக நிற்கணும்னா ஆசை இருக்குன்னா அவர் தானே வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி. இல்லைனா அவங்க வேணால் அதிமுகவில் வேணால் அவர் போய் பேசி அதிமுக சார்பாக பொது வேட்பாளர் நின்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னும் இருக்குது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை உதயநிதிக்கு வந்து சீமான் சட்டமன்றத்தில் இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஒரே ஆளாக கேள்வி கேட்கறத விட ஒரு 4 பேர் கேள்வி கேட்டால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அவர் இன்னும் அந்த ஒரு முடிவுக்கோ என்னவோ வரலை. பட் என்ன ஒரு பத்திரிகையாளராக ஒரு பொது பார்வையில் கேட்டிங்கன்னா, ஒருவேளை அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் சீமான் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து மற்றவங்க வந்து வழி விடலாம். நான் 15 வருஷமாக பாவம் பேசிக்கிட்டு இருக்காரு, கொல்லிட்டு இருக்கிறாரு, ஏதோ இருக்கிறாரு. இந்த ஒரு சீட்டு நின்று அவர் வந்து முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. இந்த ஒரு சீட்டை வச்சுட்டு அவர் குதிரை பேர் அரசியல் பண்ணி உங்கள் கட்சிகளெல்லாம் கபலீகரம் பண்ண போகிறது இல்லை. அவரோட அதிகப்படியான செயல் என்பது பேச்சாக தான் இருக்கும், பட் ஆக்ஷன் இருக்காது. விஜய் சார் பேச மாட்டார், ஆனால் எம்எல்ஏவே தூக்கிடுவார் ஆக்ஷன். அதனால் நாம் அதாவது ஒவ்வொரு கட்சிக்குமே இன்னொரு கட்சியை நம்பலாமா வேணாமா, எந்த அளவுக்கு நம்பணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். பட் இந்த இடைத்தேர்தல் என்பது இது செயற்கையாக வர இடைத்தேர்தல், இயற்கையாக வந்த இடைத்தேர்தல். சீமான் அவர்கள் ஒருவேளை அம்பாசமத்தில் நிற்கிறாங்கன்னா மற்ற மாற்றுக் கட்சிகள் எதிர் சிந்தனையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை விட்டு கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு உண்டான முதல் கட்ட காயை வந்து அண்ணன் தான் எடுத்து வைக்கணும். இதே சீமானவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருந்தாங்க, எப்போவுமே நாம் தமிழர் தனிச்சு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கலைஞருக்கு வந்து சின்னம் வச்சா ஃபஸ்ட்டு கடப்பாரை கொண்டு உடைக்கிறது நானாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கலைஞருக்கு சின்னம் வச்சா கடப்பாரை வச்சு உடைக்கிறவங்க எண்ணத்துக்கு உதயநிதி பக்கம் பேசணும் அல்லது ஸ்டாலின் அவர்கள்ட்ட பக்கம் பேசணும்? நியாயமான கேள்வி. பேனாவை வச்சா உடைப்பான்னாரு, அவங்க பேனா வைக்கல. ஸோ விமர்சனத்தோடு நின்று வெற்றி. நீ வெஞ்சி பேனாவை வச்சு பேர் கடலில் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னது ஒரு என்ன கேட்டால் ஒரு எதிர்வினை அரசியல். அந்த எதிர்வினை அரசியலில் கடலில் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷனையோ இல்லை கடலில் சார்ந்த மக்கள் மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்னு ஏற்பட்ட ஒரு விஷயம். இவர் கிட்டத்தட்ட அது செய்யக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை, ஒரு பிரச்சனையை பண்ணுறாரு. அந்த பிரச்சனைலாம் இருக்கு, எதுக்கு கடலில் போய் கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது. அவங்க அதை எதிர்க்கல, இவர் போய் பேனா உடைக்க போல, ரைட்டுங்களா, முடிஞ்சிச்சு. இப்போது இன்னைக்கு தேதியில் தாவேக்கா தூய்மை அரசியலுன்ற பேரில் பூரா தவறுகளையும் பண்ணுது. அப்போ இதை யார் கேள்வி கேட்குறது? தூய்மை பணியாளர்களை வீட்டில் கூப்பிட்டு பார்த்தீங்க, ஆனால் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு இன்னும் வரலாம் கொடுக்கல. பொது பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சட்டமன்றம் எதுக்கு? நீங்கள் யாரோட கூட்டணி போகிறாங்க, கூட்டணி கணக்கு, மற்ற தேர்தல் வியூகம் அதெல்லாம் விட்டுருங்க. சட்டமன்றம் எதுக்கு இருக்குது? கேள்வி கேட்பது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சட்டமன்றத்துக்கு போனால் கேள்வி நிறைய கேட்பாரா, கேட்க மாட்டாங்க? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்களா, மதிக்கிறாங்களா? மதிப்பது கிடையாது. இது என்னோட புரிதல். ஓகே, மேபி ஒரு சிலரை கூப்பிட்டு தனியாக சைடில் மதிக்கலாம், அவங்க முட்டு கொடுக்கலாம், அது வேறு விஷயம். என்னை பொறுத்தவரைனா செய்தித்துறை என்பது அரசு செய்யக்கூடிய கேள்விகளை கேட்பது தான் எனக்கு சொல்லி கொடுத்தது பாடத்தில். இந்த சைடு இருக்கணும் அப்படின்னு. இப்போது சீமான் அவர்கள் சட்டமன்றம் போனால் அடிக்கடி ஒரு எம்எல்ஏன்ற முறையில் ஒரு சில தரவுகள் அவருக்கு போகும், பத்திரிகையாளர்கிட்ட ஒரு சில செய்திகள் வெளியே வரும், நாட்டு மக்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும். இப்போ சீமான் ஒருவேளை எம்எல்ஏ ஜெயிக்கிறாரு அப்படின்னா அமைச்சராக முடியுமா, ஊழல் பண்ண முடியுமா, இல்லை டெண்டரில் கொள்ளையடிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏவால் இதெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் ஆளுகின்ற அரசுக்கு சாதகமாக போனால் இதெல்லாம் பண்ணலாம், இல்லை சமரசம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இப்படி எடுத்துக்கங்க, சீமான் வந்து சும்மா நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டு நாளைக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் விஜய் சாரோட நட்பு பாராட்டுறாரு, நமக்கு தெரியாதுன்னா அது கூட ஒரு சதி கோட்பாடாக போகலாம். அப்போ இப்போ சட்டமன்றத்தில் வந்து ஒரு சீக்ரெட் போய்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாமே வெளியில் வர்றது கிடையாதுன்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, எப்படி வரும் சட்டமன்றத்தில்? விஜய் அவர்கள் ஃபுல் சட்டமன்றத்தையுமே லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாதி விஷயம் கட் பண்ணாங்க. இல்லை மறுநாள் கடைசி நாள் சொல்கிறாரு. ஃபுல் லைவ் எங்கே வந்துச்சு? இபிஎஸ் பேசுனது இல்லை வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசினதுலாம் ஃபுல்லாக வந்தது? பாதி கட் பண்ணி தானே வந்துச்சு ஒன்று. அப்புறம் ஒரு நாள் 2 நாள்லாம் வந்து லைவ் வரலையே, லைவ் வந்து நிறுத்தப்பட்டதே. உங்களுக்கு இப்போ போயிட்டே இருக்கும்போது பிளாங்க் அவுட் மாதிரி போட்டுட்டு வேற எல்லாம் செய்தி காட்டினாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? ஒன்று. ரெண்டாவது, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்தில் வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும். இப்போ இன்றைக்கி வந்து அவர் இன்றைக்கி வந்து ஒரு கட்சி தலைவர் தான், கவுன்சிலர் கூட நின்று ஜெயிச்சது கிடையாது. யார்? நாம் தமிழர் கட்சி சீமான். எனக்குன்னா வர இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பு. அவங்க எல்லா இடைத்தேர்தலும் நிற்கிறவங்க தான், இடைத்தேர்தலை பார்த்து போகிறவங்க இல்லை.
அவர் போய் 4-3 கட்சிக்கிட்ட கேட்டு சிபிஐ சிபிஎம் கிட்ட கூட அவர் ஆதரவு கேட்கலாம். இதை பாருங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விசில் ஜெயிச்சிட்டா உங்களெல்லாம் கைட்டி விட்டுட்டு உங்களெல்லாம் டிச்சு விடலான்னு நினைக்கிறாரு. அவரோட ஆசை தான். நீங்களாம் என்ன தான் போய் விஜய் சார் நல்லா பண்ணுறாரு, தம்பி வந்து நல்லா இருக்குது ஆச்சு, நீங்கள் என்ன தான் முட்டு குத்தாலும் அவருக்கு உங்கள் மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் வைகோவை கூப்பிட்டு 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், நானே பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி பேசினதா முதல் தகவல். அப்புறம் 2வது மறுப்பு தகவல், இல்லை நானே தான் அப்படி முடிவு பண்ணேன். அப்போ எதுக்கு இப்போ மெஜாரிட்டி இருக்கும்போது எதுக்கு அவர் வைகோ கேட்குறாரு? மெஜாரிட்டி இருக்கும்போது எதுக்கு அதிமுகவில் ராஜினாமா பண்ணுறாரு? உங்களுக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்கள், பண்ண கட்டி போங்கன்னு சொல்லி அந்த அதாவதுங்க டீ கப்பு கொடுப்பாங்க, அப்போ பயன்படுது. டீ குச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணால் தூக்கி போட்டு, அது மாதிரி அந்த மனநிலை என் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கணும். இப்போது லாக்அப் டெத்து மரணத்துக்கு விஜய் சார் ரியாக்ட் பண்ணாரா? அஜித் கொலை அப்போ சம்மந்தமாக திமுக ஆட்சியில் இப்போ ஏன் ரியாக்ட் பண்ணல? தூய்மை பணியாளர் அவர் ஆளுகின்ற கட்சியாக இல்லாதப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தாரா? இப்போ முதலமைச்சர் தானே, இப்போ ஏன் கூப்பிட்டு அவங்கள பேசி அதை சரி செய்யலை? ஏன்னா இப்போ அவரோட தேவையை பூர்த்தி ஆகிவிட்டது. அவரோட தேவை பூர்த்தி, முதலமைச்சர் ஆகிட்டேன், அப்புறம் என்ன? மக்களை போய் கிராமமாக சந்திப்பேன்னு சொன்னார்ல, 60 நாள் ஆச்சு. எந்த கிராமத்துக்கு போனார்? ஏன்னா யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுது தமிழ்நாட்டு மக்கள். மக்கள் கொண்டாடுறாங்க. விஜய் சார் வேட்பாளர் தெரியாது, வந்து ஓட்டு கேட்கல, காசை திமுக கிட்டேயும் அதிமுக கிட்டேயும் வாங்கி ஓட்டு மாற்றி போட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நிறைய பேர் பெரிய சந்தோஷம். விஜய் சார் வந்தால் மாற்றம். இப்போ தானே வண்டி ஓட்டுறீங்க, போக தெரியும் உங்களுக்கு. மீட்ரு விலையை 13 வருஷமாக ஏற்றாமல் இருக்குது. அதிமுக செவி சாய்க்கலை, திமுக செவி சாய்க்கலை. இப்போ கோரிக்கை வச்சு போய் அமைச்சரை பார்க்க போனோன்னா அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு. அதாவது வந்து டைம்லாம் வேஸ்ட் பண்ண போங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ராப்பிடோ, ஓலா, உபர் அவங்க சம்பாதிச்சுன்னு போகலாம். என்ன நடக்குது? அவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்க எவ்வளோ தருவா எக்ஸ்ட்ரா? புக் பண்ண உடனே எவ்வளோ தருவா எக்ஸ்ட்ரா? கஸ்டமரு கடுப்பு. எத்தவொடனே எவ்வளோ தருவா எக்ஸ்ட்ரா? எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா வேணாம் தானே நான் அதில் வந்து புக் பண்ணுறேன். அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா அப்புறமா டிட் கேப்டன் ஆஸ்க் ஃபார் மோர் மணி. சரி, நான் மோர் மணி ஆமாம் நம்ப, நீ என்ன பண்ணுற? அவங்கள வந்து அதுக்கப்புறம் ஆப்லேருந்து தூக்கிடுறியா? எல்லாம் கூட்டுக்களவாணிகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதுக்கு யார் தீர்வு கொடுக்கணும்? எனக்கு என்னென்னா, சரி அரசே ஒரு ஆப்பு போடுங்க. அரசே ஒரு ஆப்பு போட்டு நேர்மையாக யார் யார் ஆட்டோ ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு நியாயமான ஒரு விலையில ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ஆப்பு விடுங்க. ஏன் ராப்பிடோ, ஓலா, உபர் தான் சம்பாதிக்கணுமா இந்த தொழிலில்? அரசுக்கு வருவாய் இல்லைல்ல, நீங்கள் போடுங்க. ஆனால் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, ஒரு 5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆட்டோ ஓட்டுனர் அதை தூக்கிடணும். நியாயமாக ரேட்டை ஏற்றி போடுங்க, தப்பு கிடையாது. ₹1 எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடாது. கேரளாலாம் போனால் எக்ஸ்ட்ரா கொடுத்தா திருப்பி கொடுக்குறாங்க. பெருமையாக இருக்குது. லுங்கி கட்டின்னு தான் ஓட்டுறாரு ஒரு சிலர் வந்து சாதாரணமாக இருக்கிறாங்க. பாட்டுன்னு வராங்க, நீட்டாக வராங்க. ₹86 ஆச்சு போனேன், ₹100 கொடுக்குறேன், சேஞ்ச் இல்லை அப்படின்றாரு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்கேனர் காட்டுன்னு சொல்லிட்டு ₹14 திருப்பி போடுறாருங்க. அப்போது எனக்கு சம்டைம்ஸ் இப்போ நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட ₹14 நமக்கு பெரிய பணம் இல்லை, நம்ம வந்து அதை வாங்கிக்காமல் போயிடுறோம். நம்ம ஏதோ பெரிய தான தர்மம் பண்ண பெரிய தாராள பிறப்பு மனசில் நினப்பு இருக்கும். அங்கே வந்து ஒருத்தர்கிட்ட வந்து இருக்காது காசு, ₹80 வச்சுருப்பார், அப்போ பையில் அவ்வளோதான் இருக்குது, இல்லை இது அவசரத்துக்கு போனோம். இப்போ அவருக்கு அது சரியில்லை, அதுதானே ஜனநாயகம். உங்கள்கிட்ட இன்றைக்கி பணம் இருக்குன்றதால நீ எக்ஸ்ட்ரா 10 பே 20 30 அதுக்கப்புறமா வந்து டபுளாக கேட்குறது, ட்ரிபிளாக கேட்குறது. ஏர்போர்ட் பிக்கப்லாம் போட்டால் இவ்வளோ கம்மி எடுக்க மாட்டேன், எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டு சொன்ன உடனே இது. நான் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற டீ கடை கூட போவேன். ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க டீ கடை கூட, அதாவது ஏர்போர்ட்டு சுற்றி பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க யார் வீட்டில் என்ன கேட்டு பாருங்க, சென்ட்ரல்லேருந்து எக்மோரில் போட்டாவே அவங்களுக்கு கொண்டு பில்லு ஜாஸ்தியாகும். ஏதாவது அதை தாண்டிக்கிற சமீன் பல்லாவரம் கம்மி, ஆனால் அதுக்கு முன்னாடி மீனம்பாக்கம் இருக்குன்னா ஜாஸ்தி. என்னன்னா அந்த இது. அப்போ இதெல்லாம் யார் சரி செய்யணும்? இப்போ ஒரு சைடு வந்து கஷ்டப்படுறாங்க பாவம், வண்டி ஓட்டுறதுன்றது சாதாரணம் இல்லை. கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அவங்க அந்த எக்ஸ்ட்ரா காசை கேட்குற அளவுக்கு ஒரு சிஸ்டம் சரியில்லை, மீட்டர் விலையை ஏற்றலை. இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தவொன்னே தெரிய வேணாம். ஓட்டு போட்ட மக்கள் அவ்வளோ எனக்கு நல்லா தெரியும். ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க.
இப்போ லோயலா மணி அவர்களை வந்து பாடநூல் கழக தலைவரா நியமனம் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து நான் வந்து அதை பெரிய விமர்சனம் இல்லாமல் பார்க்குறேன். ஆனால் வந்து ஒரு சிலர் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இவர் வந்து அவர்னா கல்வியாளரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு என்ன தெரியும்? அவர் ஆல்ரெடி பாட்டு விஜய் சார் பாட்டுலாம் பாடிட்டு இருந்தார். இப்போ வந்து அவர் வந்து புக்கிலேயே வந்து விஜய் சாரோட டைலாக்லாம் இது பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எனக்கு வந்து லயலாமணி அவர்களோட நியமனத்தில் எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்னா, விஜய் சாரையே முதலமைச்சர் ஆக்குறீங்க நீங்கள். இந்த விஷயத்துக்கு மூலம் யார்? லயலாமணி இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யார்? லயலாமணி சினிமா பாட்டை வந்துட்டு பெரிய திருக்குறள் ரேஞ்சுக்கு அதை கம்பேர் பண்ணி அதை 4 இடத்துல போய் பேசுனதுக்கு மூல காரணம் யார்? அவரே முதலமைச்சர் ஆகும்போது ஏன் லயலாமணி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் ஆகக்கூடாது? முதல் கேள்வி. ரெண்டாவது, லயலாமணி லாட்ரி சீட்டோ சாராய வியாபாரமோ குட்கா வியாபாரமோ இல்லை மாற்று கட்சியிலேருந்தோ வரல. லயலாமணி ஒரிஜினலாக தாவேக்க பிரீடு. நான் எப்பவுமே அந்தந்த கட்சியில் அந்தந்த கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்கள நான் எப்பவுமே வந்து குறைத்து பேசவே மாட்டேன். அது என் வேலையும் கிடையாது. ஏன்னா அவங்க நம்புகிற கொள்கை, அவங்க நம்புகிற தலைமைக்கு அவங்க விசுவாசமாக இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது லயலாமணி வந்து தாவேக்கனுடைய கட்சிக்காரர். அந்த பதவியை ஒருவேளை தாவேக்கால இல்லாமல் கொடுத்துட்டு வேறு எதனா கட்சியிலேருந்து புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தப்பு. 2. 3வது, லயலாமணி வந்து இப்போது வேறு யாரோ ஒரு ரெட்டி இல்லை வேறு யாரோ ஒரு வேற்ற இடத்துலேருந்து ஒரு நாயுடு இல்லை வேறு இடத்துலேருந்து வந்து ஒரு பசுவராஜ் கர்நாடகத்துலேருந்து வராரு. கேட்டால் அவர் இந்த படத்தில் விஜய் சார் கூட வேலை பார்த்தாரு, இவர் தான் விஜய் சாருக்கு மேக்கப் போட்டு விட்டார், இவர் தான் விஜய் சாரோட லைட் மேன் சொல்லிட்டு வேறு யாருன்னா ஒருத்தர் அந்த பதவிக்கு போட்டார்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவர் அப்படி செய்யக்கூடியவர் யார்? நம்முடைய முதலமைச்சர் அந்த மாதிரி பதவிகளை வந்து அப்படி பார்ப்பார். நமக்கு ஷூட்டிங்கில் ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னா இருக்காங்களாப்பா, ப்ரொடியூசர் யாருன்னா இருக்காங்களாப்பான்னு பதவி போட்டு கொடுத்துருவார். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு பெரும் பாதிப்பு தப்பிச்சது. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் வேறு யாருன்னா போயிட்டுருக்கும் இந்த மாதிரி பதவிகள்லாம். அப்படி தமிழ்நாட்டு பதவி தமிழ்நாட்டுக்கு இல்லை சென்னையில் இருக்கிற ஒருத்தர் கட்சிக்காரருக்கே போகுதுன்னும் போது அதில் எனக்கு ஒன்றும் பெரிய இல்லை. இன்னொன்று, தாவேக்காக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா ஐயா லோயலாமணி தான் உங்களுக்கு பதவிக்கு கிடைப்பார். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அதுக்கேற்றார் போல் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் லயலாமணிக்கு ஓட்டு போட்டுவிட்டு உங்களுக்குன்னா எஸ்தர் டஃப்லோவா கூட்டின்னு வந்து பாடநூல் கழகத்துக்கு சேர்மனாக போட முடியும்? இல்லை வந்து உங்களுக்கு ஜி ஜின்பிங்க்கு ஆலோசனை சொல்கிற சைனாலேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவாங்களா? இல்லை இந்திய அதாவது எதுக்கு யாருன்னு இருக்குது. இல்லை ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ரிட்டையர் ஆன யாருன்னா டைரக்டர் எடுத்து வந்து போடலாமா? இல்லை யாருன்னா ஒரு படித்த வைஸ் சான்சலர், இப்போது ஐயா திண்டுக்கல் லியோனே போட்டாங்க. ஒரு ஆசிரியராக இருந்தார், பட்டிமன்ற பேச்சாளர் போட்டாங்க. அதை தாண்டி அவரோட முதல் தகுதியாக நான் பார்க்குறது திமுகவுக்கு அவர் உண்மையாக பிரச்சாரம் பண்ணார், உழைச்சார். அதுதான் நான் முதல் தகுதியாக பார்க்குறேன். அதே மாதிரி வளர்மதி அவர்கள் இருந்தாங்க. 100% அதிமுக பிரீடு. கட்சி தோக்குது ஜெயிக்குது அதெல்லாம் இல்லை. நான் அமைச்சர். இது கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பொறுப்பு இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கல்வி தகுதி. இப்போ அவங்க லியோனி அவங்கன்னா ஒரு ஆசிரியராக கிட்டத்தட்ட 25 இயர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. அந்த வகையில் சில பேர் பேசுகிறாங்க இல்லையா இவங்களுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி சில பேர் படிக்காம கூட அந்த பொறுப்பில் இருந்திருக்காங்கன்னா அவங்களும் இவ்வளோ விமர்சனம் பண்ண கிடையாது. இவங்களே இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுறாங்க எல்லாரும். சரிங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. கொஞ்சம் யதார்த்தத்தையும் பார்ப்போமே. கீர்த்தனா அவர்கள் அமைச்சர், மரிய வில்சன் அமைச்சர், ஐயா ஆதவர்ஜுன் அமைச்சர். இவங்கெல்லாம் அமைச்சர் ஆகும்போது லயலாமணி ஒரு சேர்மன் ஆகக்கூடாதா? இதுவும் பார்க்கணும்ல. இவங்கெல்லாம் தான் மினிஸ்டர். இவங்கெல்லாம் என்ன அப்படியே ஆக்ஸ்போர்டு அப்படியே அரசியல் அப்படியே திருப்பி போடுறப்ப கில்லி சரத்து எவ்வளோ அழகான தத்துவம்லாம் வச்சுருக்கிறாரு. மாத்திரையை பொடியாக்குறது எப்படி, குழந்தைகளுக்கு அதை கொடுப்பது எப்படி, எதிர்காலத்திலும் அந்த மாத்திரை பறந்து போகாமல் பாதுகாப்பது எப்படி, இந்த மாதிரி தொலைநோக்கு பார்வை இருக்கிறவங்களெல்லாம் அமைச்சர் ஆகும்போது அது மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையாக இவருக்கு இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர்கிட்ட இருக்கிற கார்டுலேருந்து தான் எடுத்து போட முடியும். உங்களுக்கு வேணுன்றதுனால இது வந்து இப்போ தமிழோட இப்போ ஐயா அப்துல் கலாமை வந்து ஜனாதிபதியாக போட்டப்போ சர்வதேச நாடுகளுக்கு ஒரு 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 செய்தி, என்னடா இது மிசைல் பற்றி தெரிஞ்சவர், அட்டாமிக் எனர்ஜி பற்றி தெரிஞ்சவர், ஒரு ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் எடுத்துன்னு வந்து போட்டுக்கலாம். சயின்டிஸ்ட் இஸ் பிகமிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வாட் இஸ் திஸ்? பயம் இருக்கும். அமெரிக்காவிலேருந்து, இஸ்ரேல்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, சைனாலேருந்து, ஸ்ரீலங்கா ஆர்மி பற்றி, டிஆர்டிஓ எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாப்புல. பெருசு முடிவு இப்படி வச்சுன்னுக்குது, குடும்பம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அறிவுபூர்வமாக இருக்குது, இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படி. இந்த மாதிரி ஆள் ஜனாதிபதியா அப்படின்னு. அது பிஜேபி செய்த ஒரு சில நல்ல காரியத்தில் அது கெட்ட காரியங்கள் நிறைய செஞ்சுருக்குறாங்க. அது மாதிரி தாவேக்காலம் வந்து
உங்களுக்கு உங்கள் ஊருக்கு உங்கள் மக்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு ஜெயலலிதா தான் கொடுக்க முடியும், கொடுத்துருக்குறாங்க, வச்சு ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அதில் வந்து குறைலாம் கண்டுபிடிக்காதீங்க. அதனால் சந்தோஷமாக லயலாமணி அவர்களை செலிப்ரேட் பண்ணுற மோடில் போயிட்டு ஒரு 4 சாங்கு 4 ரீல்ஸு போட்டு விஜய் அண்ணா பாடல்கள்லாம் போட்டு வைப்பு பண்ண வேண்டிய நேரம். யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தால் விஜய் சாரே குவாலி ஆக மாட்டார். Chief Minister of the state on ethical grounds has failed in so many issues, which includes horse trading. முதலமைச்சர் மீது இந்த விமர்சனம் வந்துடக்கூடாது. எதிர்க்கட்சி தலைவர் உங்களை களவாணின்றார். எம்எல்ஏ திருடு போகுது, எம்எல்ஏ தீஃப்னு ஆங்கில பத்திரிகையில் வருது. இப்படி இருக்கிறார் முதலமைச்சரோட நிலைமையே இப்படி இருக்குது. சினிமா ப்ரொடியூசரை டெல்லி பிரதிநிதியாக்குறாங்க. அதனுடைய நீட்சியாக இது பாவம். நான் என்ன சொல்லேன்னா, உங்களுக்கு பில்டிங்கே காணுன்றேன், நீங்கள் பில்டிங்கில் இருந்தால் ஒரு கொஞ்சம் மணல் கொஞ்சம் செங்கல் காணுன்றீங்க. அதனால் இதெல்லாம் தாவேக்காக்கு நார்மல். நம்ம அதை நார்மலுக்கு பழகிடணும். தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.